நீங்கள் கேட்கவிருப்பது நேற்று மனிதர்கள் சிறுகதை. எழுதியவர் பிரபஞ்சன். ஒலி வடிவில் வழங்குபவர் அரவிந்தன். மாமாவின் கோட்டை வீடு முன்பக்கம் சரிந்து விட்டதாக தலையாரி வந்து சொன்னார். மழையில் சுத்தமாக நனைந்து விட்டிருந்தார். அவர் கால்களைச் சுற்றி ஒரு சிறு குளம் கட்டியிருந்தது. அந்த மழையிலும் அவருக்கு வியர்த்திருந்தது. மானம் கண்ண மூடி ஒரு வாரம் ஆச்சுதுங்க. காத்துக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. இந்த பேய் மழையில நேத்து கட்டடங்கள்லாம் உக்காந்து போச்சுன்னா இந்த பழம் மட்டும் நிற்குங்களா என்றார் அவர் முகத்தில் வழியும் நீரை துடைத்து எறிந்து கொண்டே. மூர்த்திக்கு சங்கடமாக இருந்தது. கோட்டை வீட்டு மாமாவை பார்த்து பலகாலம் ஆயிற்று. சுமதிக்கு நேர்ந்த அந்த விபத்துக்குப் பிறகு மாமாவை பார்ப்பது மனிதத்தன்மை ஆகாது என்று இருந்தவன், அவருக்கு துன்பம் நேர்ந்த இந்த நேரத்திலும் பார்க்காமல் இருப்பதும் மனிதத்தன்மை ஆகாது என தீர்மானித்து தலையாரியுடன் நடந்தான். வானம் பொத்துக்கொண்டாற் போல பெய்து கொண்டே இருந்தது. முழங்கால் நீரில் நடந்து செல்கையில் மூர்த்திக்கு சுமதி நினைவு வராமல் போகாது. மழை பெய்வது தனக்காகவே என்று எண்ணும் அந்த 16 வயது குழந்தை வீட்டில் கண்ணுக்கு படுகிற அத்தனை துண்டு காகிதங்களையும் எடுத்து கப்பல் பண்ணி கொடு மூர்த்தி மாமா என்னும். குழந்தை கேட்டால் யாருக்குத்தான் மறுக்க மனசு வரும்? மாமா ஒரு நாள் மூர்த்தியை கூப்பிட்டுச் சொன்னார். Sample complete. Ready to continue?